இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் கீக்குவை தான் காமிக்கிறாங்க. அவள் கண்ணை முடிச்சு நல்லா பார்த்தா அவளை ஒரு டோலியில் வச்சு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அவளுக்கு இன்னைக்கு அவளோட கசின் ஜியாங்கோட சேர்ந்து மேரேஜ் நடக்க போகுது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. இப்போ இந்த பொண்ணோட பாடியில் இருக்கா இல்லையா, அவள் ரீவானாய் தான் வந்திருக்கா. அங்கே இவர் ரியலான வேர்ல்டுக்கு போகணுன்னா அங்கே சிஸ்டம் சொல்கிற வேலையெல்லாம் பண்ணால் தான் போக முடியும். இனிமேல் ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க. அவளுக்கு இதில் விருப்பம் இல்லை. அவள் கீழே இறங்குனதுமே அவங்க சிஸ்டர் நீ என்ன இவ்வளோ லேட் ஆக்கிட்ட வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. பார்த்தா அவங்க கசின் அந்த ஜியாங்குமே வர்றான். ரெண்டு பேருமே பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே அஃபேர் போயிட்டுருக்குன்றது ஹீரோயினுக்கு நல்லா புரியுது. சோப்பாங்க இப்போ ராஜா வராருன்னு சொன்னதுமே அங்கே எல்லாரும் தலை கவுந்து நின்றுட்டு இருந்தா. அங்கே வர்றது பார்த்தா நம்மளோட ஹீரோ தான். கொடுத்துருக்க வேலையே என்னன்னா, இவளும் இந்த ராஜாவோட கையால் சாகணும், இந்த குடும்பத்தையுமே சாவடிக்கணும். அப்படின்னா தான் அவர் ரியலான வேர்ல்டுக்கு போக முடியும். முடிவு பண்ணுறா. நான் இவர்கிட்ட ஏதாச்சும் அத்துமீறினா தானே ஏதாச்சும் நடக்கும். ஸோ அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் என்ன விஷயம்னா, நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க மனசில் எல்லா விஷயமே நம்ம ராஜாவுக்கு கேட்கும். அது அவளுக்கு தெரியாது. அப்போ அங்கே ஹீரோயினை பார்த்துட்டு இது யார் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கேட்டதுமே, சரி இந்த குடும்பத்தோட பெரிய பொண்ணு அப்படின்றத சொன்னதும், இங்கே வா என் பக்கத்துலன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. அங்கே அவங்க சிஸ்டருக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ எதுக்காக கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஸோ அவங்க முன்னாடி போய் விழுந்ததுமே ஏதாச்சும் அத்துமீறினா ஏதாச்சும் கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறா. சரி உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டா. அவளால் சரியாக பேச முடியாமல் மியாவும் அப்படின்றத சொன்னதுமே அப்போ ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு, என்ன கொடுமை இது, இருக்கிற இடத்துல என்னால் ஒழுங்காக வந்து பேசக்கூட முடியலையா, எப்படிப்பட்ட நோய் எனக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. சோப்பாங்க உன் பேர் மியாவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சதும் அவங்க அசிஸ்டன்ட் இப்போ நான் இவங்களை போட்டு தள்ளிடுவான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின் கோவமாயிட்டு முறைச்சிட்டு பார்க்குறா. அப்போ அங்கே ராஜா முன்னாடி கோவப்படாதன்னு சொன்னதுமே உன் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மியாவ் அப்படின்ற செட்டு அவன் கூப்பிடுறான். அதை கேட்டுட்டாங்க. நம்ம ராஜாக்கு உன் பேர் பிடிச்சிருச்சாமான்னு சொல்லும்போது அப்போ அந்த ஜியாங்க பார்த்தா என்னோட மேரேஜ் அவளோட சேர்ந்து நடக்க போகுதுன்னு சொன்னதுமே நடக்க விருந்துச்சு, இன்னும் நடக்காது அப்படின்ற செட்டு ஹீரோயின் அவள் பக்கத்தில் கூப்பிட்டதுமே ஹீரோயின் மனசில் என் சிஸ்டருக்கு இவனுக்கு நடுவில் அஃபேர் போயிட்டுருக்குன்னு செட்டு யோசிக்கிறா. ஸோ அப்படின்னா நீயே வந்துட்டு அவங்கள பழிவாங்கன்னு சொல்லிட்டு இவன் கத்தியை கொடுத்ததுமே அப்பாங்க அவள் என்ன அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளை கத்தி வச்சு அவன் போட்டு தள்ள வந்தா. நம்ம ஹீரோ வந்து அவனை அட்டாக் பண்ணிட்டு காப்பாற்றிடுறான் ஹீரோயினை. ஸோ அப்பங்க நம்ம ஹீரோயின் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன போட்டு தள்ளுறதை விட்டுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவளுக்கு திக்கி தாங்க பேச்சு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கசினை பிடிச்சி அவனை ஜெயிலில் கொண்டு போய் அடைங்கன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் இப்போ என்ன இவன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே இதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருக்க போகிற மியாவை என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே இதுக்கப்புறம் நீ என்னோட பொண்டாட்டியாக தான் இருக்க போகிற அப்படின்றத அவன் சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவன் ஷாக் ஆகி போயிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கான், இவன் என்னை போட்டு தள்ளினா தானே நான் ரியல் வேர்ல்டுக்கு போக முடியும், என்ன வந்துட்டு இப்படி கொஞ்சிட்டு பேசிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. இவ பேசுகிற எல்லாமே அவனுக்கு கேட்டுட்டு தான் இருக்கு. இது சரியான முட்டா பையலாம் அது இதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே என்னப்பா என்ன யோசிக்கிற அப்படின்ற சொல்லிட்டு கேட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற சொல்கிறா. பட் அவள் வயிற்றுக்குள்ளேருந்து நல்லா சவுண்டு வருது, பசிக்குதுன்னு புரிஞ்சுக்குது அவனுக்கு. ஸோ அவளுக்காக ஃபுட் எல்லாமே நிறைய ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான். பயங்கரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. நான் சாப்பிட்ற இந்த பார்த்துட்டான் அவன் கோவமாயிட்டு என்னை இப்படியே போட்டு தள்ளிடட்டும்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை வச்சு வாயெல்லாமே க்ளீன் பண்ணதுமே அப்போ அவங்க சிரிச்சிட்டு இருக்கான். இவளோட பேசுகிற எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு என்னடா இவன் எதுவுமே பண்ண மாட்டானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. சரி இருக்கட்டும் நைட்டு தூங்கும் போது இவனை அட்டாக் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோவுமே வந்து முழிச்சிட்டே இருக்கா, எப்படா வந்து அட்டாக் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கவுமே என்ன அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த கீக்கு என்ன இப்படி இப்போ தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்பாங்க நம்ம ஹீரோயினை போய் எத்திலாம் வந்து தள்ளி விட்டு பார்க்குறான் எந்திரிக்க சொல்லி. பட் அவங்க கோவமாயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க ராஜா நீயே, எனக்கு தூக்கம் வந்துட்டுருக்கு, என்னை தொல்லை பண்ணாதன்னு சொல்லிட்டு அவனோட கட்டில் மேலே போய் படுத்துட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கவும் கோவமாயி போயிட்டு கொலை பண்ணுறேன்னு சொல்கிறா. பண்ண மாட்டா வரமாட்டா அட்டாக் பண்ணேன்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க தள்ளி விட்டான். ஸோ நெக்ஸ்ட் டே அவள் தூக்கத்தில் இருந்து எந்திரிச்சு உட்காந்து கிடக்கா. அதை பார்த்துட்டாங்க என்ன நான் இப்படி உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கே ஒன்றும் புரியலை. அப்போ அங்கே மெய்டு வர்றாங்க. என்னாச்சு எனக்குன்னு சொன்னதுமே மேடம் எந்திரிங்க இப்போ காலையில் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேமா கிளம்பி ரெடியாகி உட்காந்துச்சேக்கா. பார்த்தாங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க எல்லாருமே வர்றாங்க அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக. சொட்டாங்க புறா எல்லாமே கொண்டு வர்றாங்க. அங்கே முத்து மாலை எல்லாமே போட்டு ஒவ்வொரு கிஃப்ட்டுமே உங்களுக்கு தான் சேர்த்து ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு அங்கே ஒரு பொண்ணு வர்றா. அவளோட பேர் இல்லையோ அவள் பார்த்தா அவளுக்கு கொண்டு வந்ததுமே இது உங்களுக்காக தான் சிஸ்டர் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோயின் இல்லை இதுக்குள்ளே ஏதாச்சும் கலந்துருந்தா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ பண்ண நம்ம ராஜாவுமே உள்ள என்ட்ரி ஆயிடுறான். அதை
அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. அவங்கவுங்க கொண்டு வந்த எல்லாத்தையுமே மறைக்கும் போது நம்ம ஹீரோயின்ட்ட என்னப்பா எல்லாமே உனக்கு தானா, எனக்கு எதுவும் கிடைக்காதான்னு சொன்னதும், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே கொண்டு வந்திருக்க எல்லாமே உங்களுக்கு தான், நீங்கள் வேண்டதை எடுத்துக்கோங்கன்னு சொன்னதும் மனசில் இதில் ஏதாச்சும் வந்து கலந்துருப்பாங்க, கண்டிப்பாக அதை பார்த்து உனக்கு ரொம்ப கோபமாகும், அதனால் நீ என்னை போட்டு தள்ளுவேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அதை கேட்டதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிருது. ஐயோ ராஜா கொண்டு போனால் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு இந்த லீசோய் வேமா அவள் வந்து கொண்டு வந்த சூப்பை குடிக்கிறா. அவங்க கொண்டு வந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க. அங்கே கச்சிப் எல்லாத்தையும் ஃபேஸில் துளைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. பார்த்தா இந்த லீசோய் கொண்டு வந்ததில் மட்டும் ரொம்ப ஹெவியான பாய்சன் இருக்குது. ஸோ அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுமே எல்லாரும் விழுந்தடிச்சு ஓடி போயிடுறாங்க. ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் காப்பாற்ற சொன்னதுமே ஹீரோங்க கையை பிடிச்சிக்கிறான். அவள் பண்ண பாவத்துக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கிது, விட்டுருங்கன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படும் போது பிறகு அவனாவே அங்கே டாக்டர் எல்லாத்தையுமே கூப்பிடுறான். ஸோ அவளுக்கு அங்கே மெடிசன் எல்லாமே கொடுத்து காப்பாற்றினதுமே அவங்க ரொம்ப தேங்க்யூ சொன்னதும் ஹீரோயின்ட்ட தேங்க்யூ மட்டும் போதாதுப்பா, நீ ஏதாச்சும் எனக்கு காசு கொடுக்கணும்னு சொன்னதும் அவள் தங்க பிஸ்கட் எல்லாம் கொடுக்குறா. அதை பார்த்துட்டு இவளுக்கு பயங்கர ஹாப்பியாகிருது. சோப்பாங்க ஆனால் நம்ம ராஜா நின்றுட்டு இருக்கான். லீசோய் மனசில் யோசிக்கிறான், எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கிடைக்கட்டும், உன்னை நான் போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் மைண்டில் அப்படிலாம் எந்த எண்ணமே இல்லை. நம்ம அது எல்லாத்தையுமே ராஜா கேட்டுட்டு தான் இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க, வேலை முடிஞ்சிச்சுன்னா கிளம்புன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிவிடுறான். பிறகு இங்கே நம்ம ஹீரோயின்ட்ட மெய்டு வந்து சொல்கிறாங்க, மேடம் இப்படி லீசோய் உங்களுக்காக ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க அப்படின்றத சொன்னதும் அவளை உள்ளே வர சொல்லுங்கன்னு சொல்லும்போது வெளியே பார்த்தா நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் ரொம்ப வெறியோடு நின்றுச்சிக்கா. நான் வந்துட்டு எப்படியாச்சும் ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணால் நான் அவரோட பொண்டாட்டி ஆயிடலான்னு சொல்லிட்டு அப்பங்க நம்ம லீசோய் வந்ததும் நான் தான் ஃபஸ்ட்டு போவேன்னு சொல்லிட்டு அவள் பேசினதும் கோவமாயிட்டு அவள் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. உன்னோட தகுதி என்னமோ அதை பார்த்து நடந்துக்கும்னு சொல்லிட்டு ஆயிட்டு நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் நான் வந்து கண்டிப்பாக உங்களையெல்லாம் சும்மா மட்டும் விட மாட்டேன், எனக்கு ஒரு நல்ல பொசிஷன் மட்டும் வரட்டும் அப்படின்றத அவ சொல்றா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் தான் உள்ள போகணும், நீ அது வரைக்கும் வெளியவே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போனதுமே வாங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவள் போயிட்டு வந்த பிறகுதான் அவள் உள்ள போக வேண்டியதா இருக்கு. எங்க ஹீரோயின் கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா. நாங்கள் சிஸ்டர் போனதும் இப்போ என்னப்பா எனக்கு நீமே கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டேன்னா உனக்கு கவலையா இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கே இருக்க போகுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றா. ஸோ அப்பங்க சரி ஓகே ராஜாக்கு கோமா மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டா. ஏன் இல்லை எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு அவங்க சில ஐடியாஸ் கொடுத்ததுமே இப்போவே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் போய் எங்கள் குழி எல்லாமே தோண்டிட்டு கிடக்கவுமே என்ன பண்ணிட்டு இருக்கா, ராஜா வந்தால் நம்மளை போட்டு தள்ளிடுவார், இப்படி பண்ணாதான்னு சொன்னதும் நான் வந்துட்டு இப்போ உங்களெல்லாம் சாவடிக்க பண்ணலப்பா, என்ன அவர் கொலை பண்ணிட்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டு பேசினா அவள் பயந்து போய் குப்புற கடிச்சு கீழே விழுந்துடுறா. ஸோ இவன் உடனே அங்கே இவன் வந்து என்னை பார்த்துட்டு இப்போ கோவமாயிட்டு என் கழுத்தை தனியாக வெட்டி போட்டுடணும், என்னோட வேர்ல்டுக்கு நான் போயிடணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு அங்கே சமாதி மாதிரி என்னத்தையும் உருவாக்கி வச்சு அவங்க அம்மாட்ட அங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்கா, என்னை தயவு செஞ்சு தாயே எனக்கே கொண்டு போயிருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே நம்ம ராஜா வந்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே கை கால் நடுங்க ஆரம்பிச்சிருது. அவங்க சிஸ்டரை பார்த்தா அங்கே நீடன் பண்ணிட்டு அவள் வந்து எதுவுமே நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு சரண்டரே ஆயிடுறா. ஹீரோயினை பார்த்தா இப்போ கண்டிப்பாக நம்மளை கோவமாயிட்டு தனியாக கழுத்தை வெட்ட போவான், இப்போ என்னை அட்டாக் பண்ண போவான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் கையை பிடிச்சிட்டு என்னப்பா உன் கையில் அடிபட்டுருக்குன்னு சொன்னதும் இதெல்லாம் சின்ன அடி பெருசு கிடையாதுன்னு சொன்னதும் இதுக்கு கண்டிப்பாக நீ மெடிசன் போடணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிடுறா. என்ன நான் நினச்சா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளாம் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் அவளா எதுவும் பண்ணலைன்னு சொல்லும் போது அவன் மனசுல ஒரு தடவை ராஜாவை மட்டும் நான் என்னை இம்ப்ரெஸ் பண்ண விடட்டும், அதுக்கப்புறம் நான் இவளை போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு இவன் மனசுல ரொம்ப ஹாப்பியாகிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இது எல்லாமே நம்ம ராஜாவுக்கு கேட்டுட்டு தான் இருக்குது. தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நம்மளை தான் போட்டு தள்ள போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தா இவளை பார்த்தா அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. கண்டிப்பாக அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பட் நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு அவளை ரொம்ப கேர் பண்ணுறான், தலையெல்லாமே தடவி கொடுக்குறான். அதை பார்த்துட்டு அவங்க சிஸ்டருக்கு ஷாக் ஆகி போயிட்டு என்ன உல்ட்டாவே நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஃபேஸில் மண் ஊட்டியிருக்கும், கண்ணத்தெல்லாம் தடவி கொடுத்ததுமே என்ன இவன் பண்ணிட்டு இருக்கான், என்னை வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு பதிலாக என் மேலே ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகுறானான்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறா. அப்ப அங்க உடனே ஹீரோயின் இங்க பாரு நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்க செய்யெல்லாம் காமிக்கிறா. அவ வந்து பார்த்துட்டு கோவப்படட்டுன்னு பண்ணா. ஓ இது நீ தான் பண்ணையா, நான் நல்லாவே எழுதலை, நான் உனக்கு எழுதி கொடுக்குவான்னு சொன்னதும் டே என்னடா பண்ணிட்டு இருக்க, என்னை கொலை பண்ணுவேன்னு பார்த்தா என்னடா லவ் பண்ற அப்படின்ற சொல்லிட்டு அவ ஷாக்காய் பார்த்துட்டு இருக்கா. அப்பங்க வா நானே உனக்கு தோண்டி வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றான். ஸோ அவன் கொஞ்சம் எமோஷன் ஆகுறான் அவங்க அம்மாவை பற்றி. அதெல்லாமே கேட்டுட்டு இவளுமே கொஞ்சம் எமோஷன் ஆகி போயிட்டு சரி ஓகே நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மண்ணள்ளி
வேணுக்கிறேன் ஹீரோ மேலே போட்டதுமே அப்பாங்க நான் தெரியாமல் தான்ப்பா பண்ணிட்டேன்னு சொன்னதும் சரி வீடு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனுமே மண்ணை தூக்கி போடுறான். அங்கே வந்துட்டு ஹீரோயின் கோவமாயிட்டு ஓங்கி இவனை ஒரு பஞ்சு விட்டால் தான் சரியாகும்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்தா. அப்பாங்க நான் வந்துட்டு ஒரு சின்ன கல்லங்க போட்டதும் அங்கே அசிஸ்டன்ட் அதை பார்த்துட்டு நான் ஏதோ அடிக்க போகிறாங்களோன்னு நினச்சேன் பயந்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி கல்லை தூக்கி போட்டாங்க விளையாண்டதுமே அங்கே அவங்க சிஸ்டருக்கு கோவமாகி போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவளுக்கு இப்போ பனிஷ்மெண்ட் தானே கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் கோவமாயிட்டு மண்ணல் ஏறிறா நீ வேணுக்குனே அப்போ என்ன மாட்ட வைக்கணும்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாகி போயிடுது ஏன்னா நம்ம ஒன்று நினச்சி வந்தா இங்கே ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பாட்ட அப்பா அவள் பண்ணிட்டு இருக்க வேலைக்கெல்லாம் அவர் கோவமாயிட்டு போட்டு தள்ளுவார்னு பார்த்தா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு லவ் பண்ணிட்டு இருக்காருப்பான்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் கவலை ஆயிடுச்சேக்கா. பிறகு இங்கே வீட்டில் நம்ம ஹீரோயின் ரொம்ப எமோஷன் ஆகி போயிட்டு அவள் பாஸ்ட் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே அங்கே சொல்லிட்டேக்கா. பாய்சன் இந்த மாதிரி பாடியில் ரொம்ப கோவத்தோடு பார்க்குறான். ஐ திங்க் இவனுக்கு ஏதோ பாய்சனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டயத்தில் இவனை கோவப்படுத்தினா என்னை கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவள் ஐடியா பண்ணிவிட்டு கொலை பண்ணா அவன் இன்னுமே அவகிட்ட நல்ல விதமாக பேசிட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ன எல்லாமே உல்ட்டாவாக பண்ணுறானேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்றா. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட என்னோட பாஸ்ட் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது தெரியுமா எங்கள் அம்மாவை எங்கள் அப்பாவே கொலை பண்ணிட்டாரு அந்த ஆள் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அவளோட கதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவளுக்கு அவன் மெடிசன் எல்லாமே போட்டு விட போனதுமே என்ன இவன் என் மேலே கோவப்படுவான் ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா இன்னும் இம்ப்ரெசிவ் ஆகிட்டு இருக்கானேன்னு சொன்னதும் உன்னோட பேரண்ட்ஸை கொலை பண்ணவங்கள எப்படி சும்மா விட முடியும் கண்டிப்பாக நீ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு பேசும்போது என்னடா பண்ணுற நான் வந்து என்ன கொலை பண்ண ஏதோ பண்ணா நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. ஸோ அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து ராஜா இப்படி மினிஸ்டரோட வீட்டில் தீப்பிடிச்சி எரியுதுன்னு சொன்னதும் ஹீரோயின் அதை கேட்டுட்டு சிரிச்சிட்டு இன்னும் இது மட்டுமா இன்னும் என்னென்னமோ நடக்க போகுது அப்படின்றத சொன்னதும் அவளையுமே அவங்க கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்போ அங்கே மினிஸ்டர்கிட்ட அங்கே வந்துட்டு தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்குன்னு கேட்டான். அந்த ஆளுக்கு வந்துட்டு சரியாக எதுவுமே தெரியலை. ஸோ அப்போ அங்கே தெரியலைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் மனசில் இந்த ஆளோட வீட்டில் தான் தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்கு பட் இவருக்கே தெரியலை பிரதருக்கும் இவங்க ஒய்ஃபுமே அவர் போயிட்டுருக்கு. இப்போ நான் கண்டிப்பாக அந்த உண்மையை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. ஸோ நானுமே உங்கள் கூட வரேன்ப்பான்னு சொல்லிட்டு ராஜாட்ட கெஞ்சினதுமே இவளோட க்யூட்னஸ் எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிட்டு சரி ஓகே வா அப்படின்றத சொல்கிறான். ஸோ அங்கே போய் பார்த்ததுமே அந்த மினிஸ்டர் ஐயோ ஏன் வீட்டில் தான் தீ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு ரொம்ப பதட்டமாயிருது. ஸோ அங்கே போனதுமே அந்த மினிஸ்டர் ஐயோ என் பொண்டாட்டியோட ரூம்ல இருந்து என்ன வித்தியாசமாக சவுண்ட்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. அங்கே உள்ளே போய் பார்த்தா அங்கே பொண்ணோட ட்ரெஸ்ஸில் ஒட்டி இருக்கவுமே நம்ம ஹீரோயின் நல்லா பாருங்க அது பொண்ணு கிடையாது பையன் தான் அப்படின்றத சொன்னதும் பார்த்தா அது நம்ம ஹீரோயினோட பிரதர் தான். அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகி போயிட்டு அந்த ஆள் நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உன் பொண்டாட்டிக்கு இவனுக்கு எவ்வளோ நாளாக ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பேசினதும் கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே ப்ளீஸ் என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ற செட்டு பேசினா அங்கே அந்த மினிஸ்டரோட பொண்டாட்டி ஏன்டா உனக்கு குடும்பம் வேறு இருக்கா என்கிட்ட போய் சொன்னியான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடித்தா. இந்த மினிஸ்டரை எப்போ இருந்து இந்த அசிங்கெல்லாம் நடக்குதுன்னு சொன்னதும் எனக்கே தெரியல ராஜா என் தலையில் மண்ணடி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆனதுமே ஹீரோயின்னு தொடர்ந்து ஏகப்பட்ட விஷயங்களை சொன்னதும் தயவு செஞ்சு தாயே நீ இப்படிலாம் சொல்லாத வாய மூடு அப்படின்றத அவன் சொல்லிட்டான். ஸோ அந்த மினிஸ்டரும் அவளுக்குமே பயங்கர ஃபைட் போயிட்டுருக்கு மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினை ராஜா கண்ணை முடிக்கிறான் நீ இதெல்லாம் பார்க்க வேணான்னு சொல்லிட்டு அப்பாங்க இப்போ ப்ளீஸ்ப்பா என்னோட பிரதர் வீட்டுக்கு போகலாம் அங்கே போனால் பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம போய் பார்க்கலான்னு சொன்னதும் இல்லை நான் போக மாட்டேன்னு சொன்னதும் க்யூட்டாலாம் ரியாக்ஷன் பண்ணி பார்க்குறா அவன் ஒத்துக்க மாட்டான். கோவப்பட்டு பார்த்ததுமே சரி ஓகே வா போகலாம் அப்படின்றத சொல்கிறான். ஸோ இவ கத்தி எடுத்துட்டு இறங்குனதுமே மினிஸ்டர் பார்த்து பயந்து போயிடுறாரு ஐயோ மேடம் நம்மளை ஏதாச்சும் போட்டு தள்ளிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. பட் அவள் அப்படிலாம் எதுவும் பண்ணலை நம்ம டைம் ஆயிடுச்சுக்கா அங்கே போகலாம் அங்கே போயிட்டு இவங்களோட முகத்திரியை கிழிக்கலான்னு சொன்னதும் நம்ம ராஜா எவ்வளோ பேசுவா வா என் கூடன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அச்சத்துக்குள்ளா தூக்கிட்டு போகிறான். வீட்டில் பார்த்தா இவங்க பிரதரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஐயோ என்னடாச்சு மகனே உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு பொம்பளை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்னடா பண்ண அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது எல்லாம் இருக்குமே நான் வசமாக மாட்டிக்கிட்டே அப்படின்றத அவன் சொல்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா உங்கள் புள்ள வந்துட்டு பொம்பளை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அற்புதமான வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஹீரோட்ட இவன் வந்துட்டு எவ்வளோ பெரிய வந்து தப்பு பண்ணியிருக்கான் இவனை எப்படி சும்மா இருக்க முடியும் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இப்போ பனிஷ் பண்ணணும் ராஜான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க அப்பா நீ என்ன பேசிகிட்டு இருக்க நான் உன்னோட அப்பாவும் குடும்பத்தையும் நீ அழிக்க பார்ப்பேன்னு சொன்னதும் எங்கள் அம்மாவை கொலை பண்ணும்போது ரொம்ப இனிச்சிச்சோ இவங்களுக்காக அப்படின்றத அவ சொல்கிறா.
அப்பாங்க தயவு செஞ்சு ராஜா எங்களை மன்னிச்சிருங்க, என் பிள்ளைய நான் கண்டிச்சு வைக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான் அப்படின்றத சொன்னதும், இல்லை ராஜா நீங்கள் கண்டிப்பாக இவங்களை கொலை பண்ணி ஆகணும், இவங்களை போட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவள் நீலன் பண்ணிட்டுருக்கா. ஸோ அப்பாங்க நம்ம ஹீரோ அவளை அப்படியே தூக்கலா தூக்கி விட்டுட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீயே உன் கையால் அவங்கள போட்டு தள்ளு அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிருது அவருக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்தா கொலை என்னமோ பண்ண மாட்டா, கத்தியை வச்சுட்டு பக்கத்தில் போயிட்டு எல்லாத்தையுமே ஒரு மிரட்டி விட்றா. அப்போ அங்கே அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. இந்த ராஜா என்னனாலுமே உல்ட்டாவை பண்ணிச்சேக்கான், இவன் கையால் போட்டு தள்ளுவான்னு பார்த்தா நம்ம வேர்ல்டுக்கு போயிடலான்னு என்ன இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போகிறா. ஸோ நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கண்ணு ஃபுல்லாக டார்க் சர்க்கிள் விழுந்து போயிருக்கு. அப்போ அங்கே நம்ம மெய்டு வந்து என்ன மேடம் உங்களுக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராஜாவுமே வந்து விடான். என்னாச்சு ஏன் இப்படி கண்ணு ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லும்போது, நைட்டு நீங்கள் இங்கே வந்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டால் நான் வரல, ஆனால் வந்துட்டு இதுக்கப்புறம் உன்னை தனியாக விட முடியாது, நீ இப்போ ஏன் கூட தான் சேர்ந்து வந்தாகணும், வா அப்படின்றத சேர்த்து வம்பு பண்ணி அவன் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினுமே அவன் கூட போய் தூங்கிக்கிட்டு, நான் கண்டிப்பாக இவன் பேச்சை கேட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை, எங்கள் அம்மாவை கொண்டவங்களை கொலை பண்ண இவன் வந்து ஹெல்ப்பே பண்ணிட்டு இருக்கான்ல அப்படின்ற செட் அவள் யோசிக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க அப்பாவை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. உங்கள் பிள்ளைய நீங்கள் வந்து உங்கள் கையாலே போட்டு தள்ளுறேன்னு சொன்னீங்க, பட் ஆனால் வந்துட்டு இப்போ உங்கள் புள்ள உயிரோட தான் இருக்கான், உண்மையை சொல்லுங்கள் எங்கே அப்படின்ற சேர்த்து கேட்கும்போது, ஐயோ மாட்டிக்கிட்டா நம்மளை போட்டு தள்ளிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. போயிட்டு தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ ஏன் ராஜா உள்ளே இருக்க மனுஷன் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கான், நீங்கள் பேசாமல் வந்துட்டு போட்டு தள்ளிடுங்கன்னு சொன்னால் ஹீரோக்கு தான் இவ விஷயம் தெரியலையா, அவன் வந்து பண்ண மாட்டான். ஹீரோயின் என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுது. மினிஸ்டருமே என்ன உள்ளே இருக்கவே உயிரோடவா இருக்கான்னு சொன்னால் நம்ம ராஜா சரி ஓகே அந்த பையனை ஃபஸ்ட்டு வெளியே எடுங்க, அப்படின்னா தான் உயிரோடு இருக்கானா செத்து போயிட்டானு தெரியும்னு சொன்னதுமே அவங்க நம்ம ஹீரோயின் இருக்கீங்க ராஜா, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம், அப்படியே வந்து நீங்கள் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்றத சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே வெளியே எடுத்தா அங்கே அவன் உயிரோட தான் இருக்கான். அப்போ அங்கே மினிஸ்டரை பார்த்து நம்ம ராஜா கோவம் ஆயிட்டு, அப்போ நீமே என்கிட்ட போய் சொல்லியிருக்கேன்னு சொன்னதும், ஐயோ ராஜா இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் செத்து போயிட்டான் தான் நான் நினச்சேன், இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னதும், வெளியே எல்லாத்தையுமே இழுத்து போட்டு இப்போ உன் கையாலே உன் பிள்ளைய நீ போட்டு தள்ளணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டதுமே அந்த ஆள் அங்கே வசமாக மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. மன்னிப்பெல்லாம் கேட்டாலுமே அங்கே வந்துட்டு நடக்க மாட்டுது, வேற வழி இல்லை, இவங்கெல்லாம் உயிரோடு இருக்கணும்னா அவன் செத்து தான் ஆகணும். ஸோ அந்த ஆளோட கையாலே ஒரு பிள்ளைய போட்டு தள்ளினதும் உங்கள் ஸ்டெப் மதர் கதறி துடிக்கிறாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு இதுவுமே கரெக்ட் தான், என்னோட அம்மா செத்தப்ப இப்படி தானே எனக்கு இருந்திருக்கும், எல்லாரும் சிரிச்சிங்கல்ல, இப்போ உங்களுக்கு அதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. பிறகு அவங்க கோவமாய் போயிட்டு நான் என்ன பண்ணாலும் சரி இவ ஏதாச்சும் உள்டாவை பண்ணி எதுவுமே வந்து நடக்க விட மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிட்டேக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே நீ எங்கே போயிட்டுருக்கன்னு சொன்னதும், ராஜா நான் லீசோயிட்ட கொஞ்ச நாள் போய் தங்க போகிறேன்னு சொல்லிட்டு போனால் அவனுக்கு கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டாக நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக அவங்க உங்களோட காதலை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. பிறகு அங்கே லீசோய் பார்த்தா ரிலாக்ஸாக இருக்கும்போது ஹீரோயின் போனதுமே அங்கே பாரு உனக்காக என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறா, உன் கூட சேர்ந்து கொஞ்ச நாள் நான் தங்கலாம் இல்லப்பா அப்படின்றத சொன்னதும், ஏன் இல்லை கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிடுறா. அவங்க ரெண்டு பேருமே இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க. சரிப்பா உன் சிஸ்டர் பக்கத்தில் ராஜா நெருங்கி போகிறதா நான் கேள்விப்பட்டேன், நீ அதை ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே அவர் போனால் போயிட்டு போகிறாரு, எனக்கு கவலை கிடையாது அப்படின்றத அவர் சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம லீஷோய்க்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பார்த்தாங்க ஹீரோயினோட சிஸ்டருக்கு பனிஷ்மெண்ட் தான் வச்சு கொடுத்துருக்காங்க, அவளால் நடக்கக்கூட முடியல, கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கா. அப்பாங்க சரி அவள் எப்படி இருக்கான்னு சொன்னதுமே அவங்க லீசோய் கூட சேர்ந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க மாஸ்டர் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க சரி அவள் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லும்போது, மாஸ்டர் நீங்கள் வந்துட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா, நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சில ஐடியாஸ் கொடுக்குறான். அவங்க எல்லாரும் முன்னாடியுமே வச்சு நீங்கள் அவங்கள ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஸோ ராஜாக்குமே அந்த ஐடியா ரொம்ப பிடிக்குது. ஸோ திரும்ப நைட் போல் நம்ம ஹீரோ ஏன் ரிட்டன் அவளோட அந்த ரூம்க்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு கேள்விப்படுறான். அவளை பார்க்க போனால் அவள் அப்படியே அங்கே தூங்கிக்கிச்சேக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னுமே இவளுக்கு என் மேலே இம்ப்ரெஸ்ஸே வரலையான்னு சொல்லிட்டு கவலை ஆயிடுச்சுக்கு. திரும்பங்க அந்த ஹீரோயினோட சிஸ்டர் மீட் பண்ண வந்திருக்கவுமே என்ன விஷயமா நீ வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேட்டா, மனசில் ஹீரோயினை பற்றி அவள் இன்னும் தப்பாக யோசிச்சதுமே இவளுக்கு திரும்ப பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு பனிஷ் பண்ண அவன் அனுப்பி விட்றான். ஸோ பிறகு நம்ம அசிஸ்டன்ட் நம்ம ராஜாட்ட, ராஜா நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கல்ல, அவங்களுக்கு ஏன் நல்ல சாப்பாடு அனுப்பி வைக்கக்கூடாது, அவங்களுக்கு தான் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்ததும் அதே மாதிரி ஏற்பாடு பண்ண சொல்கிறான். பிறகு இங்கே லீசோ என்னப்பா கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு என்ன விஷயம்னு சொன்னதும், என்ன ஆயிடுச்சுக்கு என்னோட பாடிக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியலேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க அசிஸ்டன்ட். இது ராஜா உங்களுக்காக அனுப்பி விட்ருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்வீட்லாமே கொடுத்ததும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, ராஜா இன்னைக்கு வெளியே கிளம்ப போகிறான்னு சொன்னதும்
சொன்னதும் அப்படியா எங்கே போகிறாருன்னு சொல்லிட்டு கேட்டா உங்களோட வீட்டுக்கு தான் போகிறாருன்னு சொன்னதுமே என்னது என் வீட்டுக்கு போகிறாரான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு அப்படின்னா நானுமே கூட சேர்ந்து போகணுமேன்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணுறா. சப்ஸ்டன் போய் ராஜா நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு நீங்கள் கிளம்பி ரெடி ஆயிருங்க வந்துருவாங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயினுமே அதே மாதிரி அங்கே வந்துடுறா. என்னையுமே ப்ளீஸ் கூட கூட்டிகிட்டு போங்களேன்னு சொன்னதும் அவனுமே சரின்னு சொல்கிறான். ஸோ வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா அங்கே சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட போனதும் ராஜாவை பார்த்துட்டு ராஜா நீங்களான்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் இங்கே பாருங்களேன் அங்கே ஏகப்பட்ட நல்ல சாப்பாடெலாம் இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு போய் டேபிளில் நம்ம ஹீரோயுமே உட்கார வச்சதும் அந்த ஆள் வயிற்றுச்சலோடு அங்கே பார்த்துட்டு இருக்காரு. இவ்வளோ நல்ல டிஷ்ஷஸ் நீங்கள் வந்துட்டு உழைக்காமல் நல்லா தான் சாப்பிட்றீங்கன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின சாப்பாடுன்னு சொன்னதும் ஊரை உலையடிச்சு வாங்கின சாப்பாடுன்னு சொல்லுங்கள் நீங்கள் வந்துட்டு திருட்டு வேலை பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு இவட்ட என்ன எவிடன்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஐயோ ராஜா நான் வந்து எப்பயுமே உங்ககிட்ட கஷ்டப்பட்டு தான் உழைச்சிட்ருக்கேன் நான் போய் அப்படி பண்ணுவேன்னு கேட்குறாரு. ஸோ நம்ம ஹீரோ அவரை பார்த்து அங்கே முறைச்சிட்ருக்கான். இப்போ இந்த ஆள் பயந்து போயிட்டு அப்படியே வாய முடிக்கிறாரு. நம்ம ஹீரோ ஏன் உங்களுக்கு நான் இப்போ எவிடன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்ஸ் புக்கை காமிக்கிறா. பார்த்தீங்கல்ல நான் வந்துட்டு கண்டுபிடிச்சி சொல்கிறேன் கரெக்டாக எங்கள் அப்பாவுக்கு கணக்கு எழுத தெரியலன்னு சொல்லிட்டு கணக்கெல்லாம் காமிக்கிறா. எவ்வளோ சீட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா இவரை போட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறான். நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே அவள் கையை பிடிச்சிட்ருக்கான். நீயே பனிஷ் பண்ணேன்னு சொன்னதும் அப்படியா நான் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவள் தூக்கி கூட வச்சு அடிக்க போனதுமே ஐயோ தாயே என்னை விட்டுன்னு சொல்லிட்டு அவர் கதறாரு. அந்த டயத்தில் பார்த்தா அங்கே உண்மையிலேயே ஒரு பர்சன் வந்து அட்டாக் பண்ண வந்ததுமே நம்ம ராஜா தான் அங்கே ஃபைட் பண்ணி காப்பாற்றும் போது அவனுக்கு அடிபட்டுது. ஹீரோயின் பயந்து போயிட்டு உங்களுக்கு என்னாச்சு கையில் அடிபட்டுருச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி கேட்குறா. பட் அவனுக்கு திரும்ப அந்த மிருகத்தனமான குணங்க வந்ததுமே திரும்ப அப்படி வந்துருச்சா பேசாமல் நான் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நான் இவனை கோவப்படுத்தி என்னை போட்டு தள்ள சொன்னால் நான் வந்து இந்த வேர்ல்டை விட்டு போயிடலாம்லன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. அவங்க கோவப்படுத்த என்னென்னமோ பேசி பார்க்குறா. பட் ஆனால் அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுமே தொட்டு பார்த்தா ரொம்ப ஃபீவராக இருக்குது. உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. ஸோ அவனுக்கு அங்கே கையெல்லாமே கட்டு போட்டுட்ருக்கா. என்னை காப்பாற்ற நீ இப்படிலாம் அடிப்பட வேண்டிய அவசியம் என்னப்பா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு ஸோ அப்போ அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிட்டுருக்கு என் மேலே இவ்வளோ பாசம் காமிக்கிறாளான்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அங்கே ஒரு மினிஸ்டரை பற்றின நியூஸ் எல்லாமே சொன்னதுமே அதை கேட்டுட்டே ஹீரோயின் கண்டிப்பாக நானுமே உங்கள் கூட சேர்ந்து அங்கே விசாரிக்க வரேன்னு சொன்னதுமே அங்கே என் கூட வர உனக்கு அவ்வளோ விருப்பமா அப்படின்ற சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சி அப்படியே கேள்விட்டேக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இரிட்டேட் ஆகுது. நான் என்னமாச்சும் ஒன்று ஐடியா பண்ணால் இவன் ஒன்று பண்ணுறானேன்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போ நான் கிளம்புறேன் நீ ரெஸ்ட் எடு நாளைக்கு நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போகிறான். ஸோ இப்போ மியாங்க பார்த்து நானுமே ஒரு பொண்ணு தான் பட் ஆனால் நீங்கள் இப்படிலாம் என்னை வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்றத சேர்த்து கேட்டதும் ஏன்னா உனக்கு இப்படி தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் நீ கீக்குவை பற்றி எப்பயுமே தப்பாக தான் யோசிக்கிற உன் மனசே ரொம்ப அழுக்கானது அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு ரொம்பவே வந்துட்டு எனக்கு இவர் சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கா. ஸோ இப்போ அங்கே நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தா அவளை நல்லா அவன் கேர் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அங்கே அரண்மனைக்கு எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து வர வச்சு நம்ம ஹீரோயினை உட்கார வச்சுட்டு இருக்கான். என்னப்பா இத்தனை நேரம் முன்னாடிக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்க நான் தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கிட்டு வந்துட்டியான்னு செட் அவ கேட்குறா. ஸோ எதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கான்னா அங்கே அசிஸ்டன்ட் சொன்னார் இல்லையா எல்லா முன்னாடியுமே நீங்கள் அவங்கள வச்சு ஏற்றுக்கணும்னு சொல்லி பேசணும்னு அதுக்காக தான். ஸோ நம்ம ஹீரோயின் உங்களுக்குமே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு நீங்கள் டாக்டரையுமே கூப்பிட்டு உங்கள் உடம்பே நீங்கள் செக் பண்ண வேணாமா அப்படின்றத அவ சொன்னதும் அதுக்குமே அங்கே அசிஸ்டண்ட்டை விட்டு அவன் ஏற்பாடு பண்ண சொல்கிறான். ஸோ அப்போ அந்த மினிஸ்டர் வீட்டுக்கு போனதுமே பார்த்தா அங்கே அவங்க பையன் ஒரு பொண்ணோட சேர்ந்து க்ளோஸாக இருக்கவுமே நீ என்னடா பண்ணிட்டு இருக்க வீட்டில் இந்த மாதிரி வேலைன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது ஐயோ ப்ளீஸ் அப்படின்ற சைட் அவன் கெஞ்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹீரோயின் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இவன் உண்மையிலே உங்களோட பிள்ளையே கிடையாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ஷாக் ஆகி போயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அவன் சொல்கிறத நம்பாதீங்கன்னு சொன்னால் ஹீரோக்கு பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ வந்துட்டு சொல்லாதன்னு சொன்னால் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருக்காளேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உங்கள் உண்மையான பிள்ளைய பற்றி தெரியுமான்னு கேட்டதுமே அவர் நேரன் பண்ணிட்டு ஆமான்னு சொன்னதுமே உங்கள் புள்ள உங்களோட வீட்டில் வேலைக்காரனா வேலை பார்த்துட்ருக்கான் அப்படின்றத சொன்னதும் பயங்கர ஷாக் ஆகிருது. நீங்கள் இப்போ பனிஷ் பண்ணலாம் இந்த ஃபேக்கான பையனன்னு சொல்லிட்டு அவள் சொல்லிடுறா. போட்டு அடி போலன்னு பொழந்து விட்டு அங்கே கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாவை பார்த்தா அங்கே வாழலாமல் எடுத்துகிட்டு யாராச்சும் வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் 10 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டு ட்ராமா பண்ண நம்ம ஹீரோ கோவமாயிட்டு என்ன உனக்கு சாகணுமா என்ன இங்கே ட்ராமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த ஆள் ஐயோ ராஜா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாரு. ஸோ அப்போ அவங்க ஸ்டெப் மந்தரையுமே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. இதுக்கு பின்னாடி நீங்கள் தானே இருக்கீங்க அட்டாக் பண்ண அந்த ஆள் அனுப்பி வச்சுட்டு நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களான்னு சொன்னதும் 2 பேத்துக்குள்ளேயே அங்கே அடிச்சு உருண்டு சண்டை வர ஆரம்பிச்சிருது. ஸோ
ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாகிடுது. தன்னோட அம்மாவை வந்து இவங்க போட்டு தள்ளினதுக்கு இவங்களுக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ராஜா இவ வந்துட்டு இப்படி சிரிக்கும் போது எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறான். சரிப்பா நம்ம கிளம்பலாமான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் என்ன நடந்துட்டுருக்கு, நான் இனி உன்னோட கையால் சாகவே இல்லையே, அப்புறம் எப்படி நான் என்னோட வேர்ல்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு அவனவே பார்த்தா அவன் சிரிச்சுட்டு அவளை ரசிக்கிறத பார்த்துட்டு என்ன இதுக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சி போச்சா, ஏன்னா என்னோட மேலே லவ்வில் எது விழுந்துட்டானான்னு சொல்லிட்டு அவள் பார்த்துச்சேக்கா. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் பார்த்தா நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்டி, நான் உன்னை கொலை பண்ணிடுவேன், உன்னால தான் என் புள்ள செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு பேசினா. அப்பாங்க எவ்வளோ கத்தணுமோ கத்து, உன்னால் கத்த தான் முடியும்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாளைக்கு ரெடியாயிருன்னு சொன்னதான் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அவங்க எல்லா மினிஸ்ட்ரியுமே வர வச்சு பக்கத்தில் உட்கார வச்சுட்ருக்கான். உனக்கு எதுக்காக நான் இப்படி பண்ணிட்டுருக்கேன்னு தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியலேப்பான்னு சொன்னதும், நீ தான் என்னோட வருங்கால பொண்டாட்டி, நான் வந்து உன்னை குயினாக இப்போ இருந்து அறிவிக்கிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு, அட பாவி என்னடா பண்ணிட்டுருக்க, ஏன்னா இந்த வேர்ல்டை விட்டே போக விட மாட்டேடான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அப்போ பார்த்தா அங்கே ஒரு லேடி வர்றாங்க. ஹீரோயின் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறா, அது நம்ம ஹீரோவோட அம்மா தான். அப்போ அவங்க இப்போ எதுக்காக வந்திருக்காங்கன்னா அவங்க இன்னொரு பையனை ஹீரோ பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கான். ஸோ விடுவிக்கிறதுக்காக தான். அப்போ அங்கே சின்ன வயசுலேயே இவனை விட்டுட்டு போயிட்டாங்க போல். அங்கே அப்படியே பாசமாக நல்லவங்க மாதிரி பேசினதுமே அங்கே நம்ம ஹீரோ கோவமாயிட்டு, இத்தனை நாள் அவங்களுக்கு எங்கே போச்சு புள்ள பாசம், இப்போ என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, இங்கேருந்து போங்கன்னு சொல்லும்போது அங்கே திரும்பி பார்த்தா அங்கே அட்டாக் ஆளுங்க வந்ததுமே இவங்க வேகமாக போய் ஸ்டாப் பண்ண போனால் அவங்க ஹஸ்பண்டை பிடிச்சிடுறாங்க. அவங்க மேலே அட்டாக் நடந்துருது. ஸோ ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு வேகமாக வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு, நீங்கள் எப்படிப்பட்ட அம்மா, நீங்கள் வந்துட்டு சின்ன வயசுலேயே என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க, இப்போ உங்கள் இன்னொரு பிள்ளையை காப்பாற்றணுன்றதுக்காக என்கிட்ட பாசமாக பேச வந்திருக்கீங்க, இப்போ கூட என் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்றத அவன் சொல்கிறான். இப்போ கூட நீங்கள் வந்துட்டு என்ன தான் உங்கள் ஹஸ்பண்டை வச்சு அட்டாக் பண்ண வந்திருக்கீங்க, தவறுதலாக எப்படி ஆயிடுச்சுல அப்படின்றத சைட்டு அவன் கோவப்படுறான். ஸோ ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு இவங்கள மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் கத்தி வச்சு அவங்கள குத்திட்டு அந்தாலையுமே பனிஷ் பண்ணிடுறா. ஸோ இவன் எமோஷன் ஆகிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே அம்மா பசனா இன்னமே தெரியாதுப்பா, என்ன அப்படி தன்னால் தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவன் எமோஷன் ஆகிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க வந்திருக்காங்க. அப்பயும் பார்த்தியா அவங்க வந்துட்டு இப்போ அவங்க இன்னொரு பிள்ளைக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் அழுததும், நீ ஏன் கவலைப்படுற, உனக்காக நான் இருக்கேன்ல அப்படின்றா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஹீரோயின் அவனுமே பெட்டில் போய் உட்காந்துட்டு இருந்தா. என்ன என் மூஞ்ச பார்த்துட்டு இருக்க, கீழே போய் படுத்து தூங்க வேணாமான்னு சொன்னதும், நீ என்ன சொல்கிறையோ அதுபடியே நடக்கும், நாளைக்கு வந்து எல்லாரும் முன்னாடி வச்சு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் அவளுக்குமே அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ பிறகு அங்கே அவங்க அம்மாவோட சமாதிக்கு போய் அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அம்மா உங்களுக்கு தீங்கு பண்ண எல்லாத்தையுமே நான் பழி வாங்கிட்டேன், இந்த பார்த்தீங்களா நம்ம ராஜா இருக்காரு, இவருமே நம்மளுக்கு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருமான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ராஜாவுமே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ மனசுக்குள்ளே என்னென்ன யோசிச்சுட்டு இருக்கே எல்லாமே எனக்கு கேட்கும் அப்படின்ற சொன்னதும், என்ன கேட்குமான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு சிரிக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ரொம்ப கிராண்டாக அங்கே வெட்டிங் எல்லாமே அங்கே எல்லாரும் முன்னாடியுமே நடந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோக்குமே நல்லாவே கேட்குது அந்த சிஸ்டமோட வாய்ஸ், நீ என்ன இப்படி வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகி போயிட்ட, நீ இந்த போட்டியில் தோற்று போயிட்ட, இதுக்கப்புறம் இந்த வேர்ல்டை விட்டு போக முடியாது, இங்கேவே தான் இருந்தாகணும்னு சொல்லிடுது. நம்ம ஹீரோ எனக்கு அதான வேணும்னு சொல்லிட்டு ஹாப்பியாயிட்டு அவளோட கையில் ரிங்க போட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் உனக்கு எந்த கவலையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். ஹீரோயினுக்குமே அவன் கூட சேர்ந்து இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.